வருவோம் பணியில் இணைவோம் இறையன்பில் நாள் வளர்வோம் நாம் வருவோம் பணியில் இணைவோம் இறையன்பில் நாள் வளர்வோம். கடவுளால் அனுப்பப்பட்ட மனிதர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்து ஆண்டவருக்கு ஏற்ற மக்களை ஆயத்தம் செய்ய வந்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து பிரியமான மிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது பிரியதர்ஷினி ஆன்ஸ்லக்கி குடும்பத்திற்கு அன்னை பாத்தியம் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரி, இன்று அன்னையாம் திருச்சபை திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் இருகரம் வரைத்து அழைக்கின்றது. ஆண்டவரின் வழியை செம்மைப்படுத்தக்கூடியவன் நான் என்று தன்னையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக அவருடைய பாதையை செம்மைப்படுத்தி இயேசுவினுடைய பணிவாழ்வுக்காக தன்னை அர்ப்பணித்தவர் தான் திருமுழுக்கு யோவான். இவருடைய பிறப்பின் வரலாற்றை லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தி வாசகத்தில் தத்துவமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். இறைவனுடைய திட்டம், இறைவனுடைய பராமரிப்பு, இறைவனுடைய இரக்கம் என்று திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பின் வழியாக இந்த மண்ணுலகத்தில் இறைவனுடைய அந்த நற்செயல்கள் எப்படி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகின்றார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முன்னோடியாக அவருடைய பாதையை செம்மைப்படுத்த வந்த இந்த இறைவாக்கினரை போல நாமும் இயேசுவின் பாதைகளை செம்மைப்படுத்தக்கூடிய சிறப்பு சாட்சிகளாக வாழ இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருப்பின் அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம்.
மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வரப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சிமையில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்களிடத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தி உள்ளே. அதனால் மக்களாகிய எங்களுக்கு மன மகிழ்வை அருளி நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பு பாதையிலும் அமைதியில் வழிநடத்துவீராக. உம்மோடும் தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 4 முதல் 10 முடிய. யோசியாவின் நாள்களில் எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்னே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாதே, சிறு பிள்ளை தானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளை இடுகின்றேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவா உமக்கு நன்றி. பல்லவி. என் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். என் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும். பல்லவி. என் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவி சாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும். பல்லவி. என் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கை நின்று என்னை காத்தருளும். பல்லவி. என் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். என் தலைவரே, நீர் என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். பல்லவி. என் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனிவரும் நாள்களிலும் வியத்தகு செயல்களை அறிவித்தேன். பல்லவி. என் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். இரண்டாம் வாசகம். இயேசுவின் வருகைக்கு முன்பே யோவான் போதித்து வந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 22 26 முடிய. அந்நாட்களில் பவுல் கூறியது: கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமறைப்பில் இருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். சகோதரரே, ஆபிரகாமின் வழி வந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் ஒளியை குறித்து சான்று பகரவும் ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்யவும் வந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. எலிசபெத்துக்கு பேறு காலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர்.
8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரை அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார்கள். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உன் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லோரும் வியப்படைந்தனர். அப்பொழுது அவரது வாய் திறந்தது, நாக்கட்ட வீழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாய் இருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லோரும் வியப்படைந்தனர். கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திருச்சபையில எத்தனையோ புனிதர்களுடைய விழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருச்சபையில் புனிதர்களுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற அனைவருமே அவர்களுடைய பிறப்பு தினத்தை விழாவாக நாம் கொண்டாடுவதில்லை. மாறாக அனைத்து புனிதர்களுடைய பெருவிழாவை நாம் அனைவரும் அவர்களுடைய இறப்பு தினத்தை வைத்துதான் விழாவாக நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், புனிதர்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அவர்களுடைய இந்த மன்னகத்திலிருந்து இறைவனிடம் செல்லுகின்ற விண்ணக பிறப்பைத்தான் பெருவிழாவாக நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இப்படி இந்த திருச்சபையில் காணக்கூடிய எல்லா புனிதர்களுடைய பெருவிழாவை அவர்களுடைய இறப்பு தினத்தை விண்ணக பிறப்பு விழாவாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அன்னையாம் திருச்சபையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு பெருவிழாவை நாம் கிறிஸ்து பெருவிழா என்று கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கடுத்தது பார்த்தோம் என்றால் அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழா. இப்படி தாயினுடைய பிறப்பு பெருவிழாவையும் மகனுடைய பிறப்பு பெருவிழாவையும் சிறப்பாக இந்த அன்னையாம் திருச்சபை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் மூன்றாவது ஒரே ஒரு புனிதருடைய பிறப்பு பெருவிழாவை மட்டும்தான் அன்னையாம் திருச்சபை கொண்டாட நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. அது யாருடைய பிறப்பு பெருவிழா என்றால், இன்று நீங்களும் நானும் மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற திருமுழுக்கு யோவானுடைய விழா. இவருடைய பிறப்பு விழாவையும் இவருடைய இறப்பின் நிகழ்வினையும் அன்னையாம் திருச்சபை நம் அனைவரையும் அவருடைய பாத சுவடுகளை தொடர்ந்து பயணிக்க நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றது. ஏன் இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை சிறப்பாக நாம் கொண்டாட வேண்டும் என்று சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், இறைவனுடைய அனைத்து திட்டங்களையும் இந்த மாபெரும் புனிதருடைய விழாவிலே நாம் கண்டு கொள்ள முடியும். முதலாவதாக, நடக்க முடியாது நடக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய சமுதாயத்தில் முதிர்ந்த வயதில் இருக்கின்ற செக்கரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று சமுதாயம் சொன்னாலும், மருத்துவ ரீதியாக சொன்னாலும், இறைவனுடைய திட்டம் அவர்கள் வழியாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் இறைவனுடைய சிறப்பு திட்டங்கள் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது பார்த்தோம் என்றால், இறைவனுடைய இரக்கம் அவர்கள் மீது முழுவதுமாக இறங்கி வந்திருக்கிறது. இந்த சமுதாயத்தில் எந்த அளவிற்கு எலிசபெத் அம்மாளை மலடி என்று சொல்லப்படுகிற பொழுது கூட இறைவன் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு திருமுழுக்கு யோவானை அவர்களுடைய அன்பின் மகனாக பிறக்க செய்கின்றார். மூன்றாவது, இவருடைய பிறப்புக்கு முன்னதாகவே
தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுதே திருமுழுக்கு யோவான் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தை உணர்ந்து வைத்திருக்கிறார். ஆண்டவரால் அழைக்கப்படுகிறவர்கள், இறைவனுடைய சாயலாக படைக்கப்படுகின்ற நாம் அனைவருமே இறை பிரசன்னத்தை உணரக்கூடியவர்கள் என்பதை திருமுழுக்கு யோவான் தன்னுடைய தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதோ என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று எலிசபெத் அம்மாள் சொல்லுவதையும், தன் வயிற்றிலே குழந்தை பேரு வகையால் துள்ளிற்று என்று சொல்லப்படுகின்ற பொழுது இயேசுவினுடைய பிரசன்னத்தை காணக்கூடிய திருமுழுக்கு யோவான் அவருடைய பாதையை செம்மைப்படுத்த இறைவன் என்னை வழிநடத்துகிறார் என்பதை உணர்ந்து இறைவனுடைய பிரசன்னத்தை ஏற்றுக்கொண்ட அங்கே மகிழ்ச்சியிலே துள்ளுகிறதையும் நாம் காணுகின்றோம். அடுத்ததாக பார்த்தோம் என்றால் இறைவனுடைய அந்த பராமரிப்பு. திருமுழுக்கு யோவானுடைய பெற்றோர்கள் அவருடைய சந்தப்படி அவர்களுடைய முறைமைப்படி எந்த ஒரு தம்பதியர்களுக்கு குழந்தை பிறக்கிறதோ அந்த குழந்தைக்கு தந்தையினுடைய பெயரை இடுவது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் திருமுழுக்கு யோவானுடைய தந்தையிடமும் தாயிடம் கேட்கின்ற பொழுது அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுடைய வம்சத்திலே யோவான் என்ற எந்த பெயரும் இல்லை என்று சொல்லப்படுகிற பொழுது, இருப்பினும் இறைவனுடைய திட்டம் இதுதான், அவருக்கு யோவான் என்று பெயரிட சொல்லப்படுவதும் அவருடைய கட்டவிழ்க்கப்படுவதையும் வேதத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படி அனைத்து சிறப்பு அம்சங்களையும் பெற்று இந்த மண்ணுலகிலே இயேசுவினுடைய முன்னோடியாக இயேசுவினுடைய பாதைகளை செம்மைப்படுத்த வந்திருக்கின்ற இந்த திருமுழுக்கு யோவான் வெறும் வார்த்தைகளினால் நின்று விடவில்லை. உண்மைக்காக போராடினார், நீதிக்காக போராடினார். எவன் அவருடைய பார்வையில் தவறு செய்கிறானோ அந்த தவற்றை அனைத்தையும் அவன் முன்னதாகவே வெளிப்படுத்தினார். எனவேதான் தன்னுடைய பணி வாழ்வில் அவர் சொல்லுகின்ற வார்த்தை விரியன் பாம்பு குட்டிகளை என்று. எந்த ஒரு மனிதன் இந்த சமுதாயத்தை தவறான பாதைக்கு அழைத்து செல்லுகின்றானோ, வார்த்தைகளினால் செயல்பாடுகளால் இந்த சமுதாயத்திற்கு தீங்கிழைக்கின்றானோ அவன் அனைவருமே கொள்ளும் நஞ்சை கொண்டவர்கள் என்று விரியன் பாம்பு குட்டிகளை என்று வெளிப்படுத்துகிறார். இப்படி உண்மைக்காக போராடியதனால்தான் கடவுளுக்காக தன்னுடைய தலை வெட்டப்பட்ட அளவிற்கு ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விட்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாபெரும் புனிதருடைய பெருவிழாவில் கூடியிருக்கின்ற நீங்களும் நானும் இறை சாயலாக படைக்கப்பட்டவர்கள் தான். திருமுழுக்கு யோவானு கொடுக்கப்பட்ட அதே கடமைகளை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எத்தனை திருமுழுக்கு யோவான்கள் இந்த சமுதாயத்திலே காணப்படாமல் போகிறார்கள். எத்தனை திருமுழுக்கு யோவான்கள் இந்த சமுதாயத்திலே வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எத்தனை திருமுழுக்கு யோவான்கள் இந்த சமுதாயத்திலே அவமானப்படுத்தி அவர்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை திருமுழுக்கு யோவான்களை இந்த சமுதாயம் ஓரம் தள்ளி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதில் நீங்களும் நானும் ஒரு பங்காளிகளாக இருந்தால் மனம் வருந்துவோம். இல்லை என்றால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நீங்களும் நானும் ஒரு திருமுழுக்கு யோவானை போல ஆண்டவரின் பாதையை செம்மைப்படுத்த நம்மையே தயார் செய்வோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாச அறிக்கையை வெளிப்படுத்துவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாக கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகின்றேன். தருணியாலும் நாதனுக்கு இதயம் தருகின்றேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகின்றேன்.
தருணியாளும் நாதனுக்கு இதயம் தருகின்றேன். பலியாகவே ஜீவ பலியாகவே, பலியாகவே ஜீவ பலியாகவே, உள்ளதெல்லாம் அவரின் பாதம் விரும்பி நான் தருகின்றேன். உள்ளதெல்லாம் அவரின் பாதம் விரும்பி நான் தருகின்றேன். தன்னை கண்ட தேவனுக்கு என்னை தருகின்றேன். தருணியாளும் நாதனுக்கு இதயம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் உலக மீட்பர் வருவார் என்று முன்னறிவித்து வந்த பின் அவரை எங்களுக்கு சுட்டி காட்டி உள்ளார். அவருடைய பிறப்பை தகுந்த வணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் உமது பீடத்துக்கு கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்கள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள்பொழிவு செய்து அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்கு முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் செம்பரியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழுக்கு ஆட்டினார். அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிகுந்த சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத ஒரு மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு விடுக்கின்றோம். உம் திருமுனில் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவினுடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகுக்கு பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்ப்புடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனார் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித சின்னப்பர், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற திருமுழுக்கு யோவான், இவ்வுலகில் முகவதவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வழிப்பதாக. ஆமென். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்தராகும். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்தது. நம் கடவுளின் இரக்க பெருக்கத்தால் விண்ணகத்திலிருந்து விடியல் நம்மை தேடி வந்தது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக செம்மறியின் விருந்தை உட்கொண்டு ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம்.
உமது திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்து வருவார் என அவர் முன்னறிந்த கிறிஸ்துவை தனது புது பிறப்பின் ஊற்றானவர் என அறிக்கையிடக் கொள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு